வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 2.1 ஹோம் தேட்டர் 2.1 ஹோம் தேட்டர் அசம்பிள் பண்ணாலும் சரி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிள் பண்ணாலும் சரி, நாம் அதில் சப் ஊஃபர் டிரைவ் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர் நல்ல குட் குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 500 வாட்ஸ், இது 500 வாட்ஸு பாருங்கள். இது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ அவசியம் பாருங்கள். இது 500 வாட்ஸ் பவர், ரொம்ப காம்பேக்ட் சைஸு. இது ஒர்க் பண்ணுறதுக்கு 50 ப்ளஸ்ஸு கிரவுண்டு 50 மைனஸ் டூயல் பவர் சப்ளை வேணும். இது சம்மந்தமான வீடியோ லாஸ்ட் கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சப் அவுட்புட் வரணும் நாம் அசம்பிள் பண்ணுற ஆம்பிளிஃபையரில் அப்படின்னா இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி, பக்கவான குவாலிட்டி இந்த போர்டில் கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நான் பார்க்க போகிறது, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ சர்க்கியூட்டில் பாருங்களேன், ஒரு 50 + 50 வாட்ஸ் ப்ளஸ் 500 வாட்ஸ் 2.1 எனிகோ சப்பு காமன். அது 2.1 இருந்தாலும் சரி, 5.1 இருந்தாலும் சரி. இப்போது நம்ம சர்க்கியூட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை, ப்ளூடூத் மாடூல், பேஸ்டபிள் சர்க்கியூட், பவர் ஆம்பிளிஃபையர், ஸ்டீரியோ அவுட். ஓகே, இதில் பாருங்கள், இந்த ப்ளூடூத் மாடல்லேருந்து ஒரு சப்ரீ போர்டிலிருந்து ஒரு கிளாஸ் டி போர்டு, அதான் லாஸ்ட் கிளாஸில் கொடுத்தது. தென் அவுட்புட் ஒரு சப்பு கொடுத்துருக்கோம். ஒரு 12 இன்ச் சப்பு பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4 ohms யூஸ் பண்ணுங்கள், 3 ohms யூஸ் பண்ணுங்கள், 2 ohms கூட யூஸ் பண்ணுங்கள், குவாலிட்டி பக்காவாக வரும் இந்த போர்டில் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது போர்டு இருக்கா அப்படின்னா இருக்குது, வேறு போர்டு இருக்குது பாருங்கள். அதுதான் இந்த போர்டு இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த போர்டு. இதுவும் 500 வாட்ஸ். இந்த 500 வாட்ஸ் போர்டில் இதுக்கும் பவர் சப்ளை கிட்டத்தட்ட 50 + 50 கொடுக்கலாம். ஆனால் 35 வோல்ட் டிசிலேயே ஒர்க் பண்ணோம், 35 வோல்ட் டூயல் பவர் சப்ளையிலே இந்த போர்டு ஒர்க் பண்ணோம். சிக்னல் இன்புட் இங்கே கொடுத்தா போதும். ஓகே, அவுட்புட் வெளியே வரும் உங்களுக்கு. அப்போ ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸு, ஸ்பீக்கரோட மைனஸ், பாசிட்டிவ் வோல்ட்டு, நெகட்டிவ் வோல்ட்டு, கிரவுண்ட் கொடுத்தா போதும், இந்த போர்டு ஒர்க் பண்ணோம். இது ஒரு டொராய்டல் கோர் இதில் இருக்குது. இதில் 3 ஐசி இருக்குது. அதில் என்னென்ன ஐசி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, அதில் TL071 அப்படின்னு ஒரு ஐசி இருக்குது. TL0171 பற்றி ஏற்கனவே நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, தென் அதற்கப்புறம் LM311 அப்படின்னு ஐசி இருக்கும். LM311 அது ஒரு கம்பேரட்டர். அடுத்தது IR2153 இம்பார்ட்டன்ட். இது சப்புக்குன்னே பிறந்த ஐசி. ஓகேவா, லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் பக்காவாக ஆம்பிளிஃபை பண்ணும், டூயல் அவுட்புட் வரும். லோ ஹை அப்படின்னு 2 சேனல் அவுட் வரும். அப்போ 2 மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ண முடியும். இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹம் வராது, நாய்ஸ் வராது, ஹீட் இஷ்யூ இருக்காது, நல்ல குவாலிட்டி, ஃபிடாலிட்டி நம்ம எதிர்பார்க்குறது வரும். ஓகே, அப்போது இதெல்லாம் இந்த ஐசியில் இருக்கும். இப்போது இந்த போர்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு போர்டு. ஓகே, சரி. இந்த போர்டை ட்ரைவ் பண்ணணும், இந்த சர்க்கியூட்டை பற்றி பண்ணால் இது ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம். IR2153 இது பவர் சப்ளையிலும் இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இது கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். இதில் 2 மாஸ்பெட், பவர் மாஸ்பெட்டை ட்ரைவ் பண்ணோம். இதுக்கு சப்ளை 15 வோல்ட்டு கொடுக்குறோம், 15 வோல்ட் டிசி. அதுக்கு ஒரு செக்ஷன், தனி செக்ஷன். ஏற்கனவே இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். மெயின் இந்த காயில், இந்த கெப்பாசிட்டர், இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரை பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம கொடுக்குறது அனலாக் சிக்னல் தான், ஆனால் அது பல்ஸ் வித் மாடுலேட்டில் மாறும். அப்போ டிஜிட்டலாக மாறும், டிஜிட்டல் மறுபடியும் அனலாகாக மாறும். எப்போ அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர், இந்த மாஸ்பெட் ப்ளஸ் இந்த காயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும். நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும்.
இப்போ இன்புட் சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த LM311 போய் ஆம்பிளிஃபை ஆகும். இது வந்து ஒரு பஃபர், ஜஸ்ட் பஃபர். இது ஆம்பிளிஃபை ஆகி தென் 2153 இந்த ஐசிக்குள்ளே போய் அந்த சிக்னல் வந்து ஸ்ப்ளிட் ஆகி 2 ஆஃப் சைக்கிள் பிரிஞ்சு தென் கம்ப்ளீட் ஆகும். இதான் சர்க்கியூட். ஃபுல் சர்க்கியூட் அப்படின்னு எடுத்துகிட்டா பாருங்கள், இந்த சர்க்கியூட் இருக்குது. இதான் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து இது ப்ளஸ் வோல்ட்டு, இது மைனஸ் வோல்ட்டு. இந்த ப்ளஸ் வோல்ட்டு இந்த ஐசி இருக்கு இல்லையா, LM311 டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் வேலை செய்யும். இந்த ஐசிக்கு வந்து இந்த ரெகுலேட்டர் இந்த இடத்துல இருக்கிற ஜீனோ டயர் மூலிமா பாசிட்டிவ் வோல்ட்டு கிடைக்கும். இங்கே இருக்க ஜீனோ டயர் மூலிமா நெகட்டிவ் வோல்ட்டு கிடைக்கும். இங்கே நெகட்டிவ் வோல்ட்டு கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 50 வோல்ட் பாசிட்டிவ், 50 வோல்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீஷனில் எங்கே நடக்குன்னா 2 மாஸ்பெட்டு ப்ளஸ் இந்த காயில் ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர்ஸ். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். இதில் வந்து IR2153 ஐசி இந்த இடத்துல இருக்குது. இந்த ஐசியில் என்ன ஐசி யூஸ் பண்ணிருக்கு, LM311. ஸோ இது ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் உங்களுக்கு பார்க்க தெரியணும். இப்போது ஏதாவது இன்கேஸ் அவுட்புட் வரல அப்படின்னா உங்களுக்கு இந்த மாஸ்பெட்டினுடைய ட்ரெயினில் பாசிட்டிவ் மைனஸ் 50 வோல்ட் ப்ளஸ்ஸு 50 வாட்ஸ் ட்ரெயினில் வர வேண்டியது இருக்கணும். வருதா அப்படின்னு பார்க்கணும். சோர்ஸை பேஸ் பண்ணி வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ், அதுதான் காமன் கிரவுண்டு. தென் அதற்கு பிறகு இந்த ஐசிக்கு போட்டுக்கல VCC இந்த இதில் 15 வோல்ட் வருதான்னு பார்க்கணும். வரல அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் ப்ராப்ளம். இந்த 15 வோல்ட் ஓகே, அவுட்புட் ஆல்சோ ஓகே அப்படின்னா SMPS ஆல்சோ ஓகேன்னு அர்த்தம். தென் இந்த ஐசினுடைய 4வது பின்னு ஓகேவா, 8வது பின் இதில் ப்ளஸ் மைனஸ் டூயல் பவர் சப்ளை வந்தால் இந்த ஐசியும் ஓகேன்னு அர்த்தம். இப்படி தான் ஃபால்ட் பண்ணி ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும். ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி போர்டு நிறைய வரப்போகுது. கிளாஸ் டி போர்டு தான் வரும், கம்ப்ளீட்டாக வரும். டூயல் பவர் சப்ளை தான் வரும். ஸோ இதெல்லாம் வர்றப்போ நல்ல ஒரு குவாலிட்டியாக வேணும், கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னா நாம் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங் மூலிமா யார் வேணால் பயிற்சியில் சேரலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், கூடவே மணி மிச்சமாகும். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMPS. விருப்பமான கோர்ஸை நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் படிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் வந்துன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் டைமில் டவுட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் தான் நீங்கள் எலக்ட்ரானிக்கில் அப்கிரேட் ஆக முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்க நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வெளியே வரும். இப்போ நம்ம பார்த்துட்டோம், பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்தது என்ன, இந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு SMPS வேணும், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. அந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளை தான் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பவர் சப்ளை இருக்கும். அந்த பவர் சப்ளை எப்படி இருக்கும், 12 வோல்ட் DC டு DC கன்வெர்ட்டர். 12 வோல்ட் DC கொடுத்தா அதை காம்பபிள் ஃபார் ஆல். அப்போ வெஹிக்கிளுக்கு நீங்கள் ஒரு அசம்பிள் பண்ணணும், லாரி, பஸ் இந்த மாதிரிலாம் அதுனா 12 வோல்ட் பேட்டரி ஈஸிலி அவைலபிள். எல்லாத்துலேயும் 12 வோல்ட் இருக்குது. அப்படி 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா அந்த போர்டு என்ன பண்ணும், உங்களுக்கு 50 ப்ளஸ் 0 50 மைனஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நல்ல குவாலிட்டி வரும். அந்த போர்டும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பவர் ஆம்பிளிஃபையர் போர்டும் ஸ்டாக் இருக்குது, SMPS போர்டும் ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். அசம்பிள் பண்ணி பாருங்கள், அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது பவர் சப்ளைன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் மெயினாக வந்து SD3525 அப்படிங்கிற ஐசி இருக்குது, 16 பின் ஐசி இருக்குது. லாஸ்ட் டைம் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஐசி தான் ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். இதுக்கு 12 வோல்ட் சப்ளை கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு அவுட்புட் ABன்னு 2 அவுட்புட் இருக்குது. இதுலேருந்து பல்ஸ் வேரி வரும். இது மாஸ்பெட்டை சுவிட்சிங் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்,
ஹெச்எஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஹெச்எஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் மூலிமா என்ன உங்களுக்கு டிசி ஏசியாக மாறும். ஏசியாக மாதிரி ஆஸ் பர் வைண்டிங் படி உங்களுக்கு என்ன வோல்ட்டு 24 30 35 40 45 50 55 அப் டு 100 வோல்ட் வரைக்கும் டூயல் பவர் சப்ளை அவைலபிள் இருக்குது. ஓகே, இப்போ பார்க்கலாம். இதுதான் சர்க்யூட். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி SG3525. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மாஸ்பெட்டாக இருக்கலாம், ஒரு சேனலுக்கு 2 மாஸ்பெட்டாக இருக்கலாம். இது 2 சேனல் சர்க்யூட், 3 4 இப்படி வரும். ஓகே, ப்ரைமரி, செகண்டரி, ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், தென் ஃபில்டர் சர்க்யூட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து 24 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் டூயல் பவர் சப்ளைடைய சர்க்யூட். இன்னொரு மாடலுக்கு அதே தான். இந்த வைண்டிங்கில் மட்டும் இந்த வேரியேஷன் இருக்கும். இந்த இடத்துல வரக்கூடிய மாஸ்பெட் வேரியேஷன் வரும். இந்த இடத்துல வரக்கூடிய ரெக்டிஃபையர் இருக்கு இல்லையா, ரெக்டிஃபையர் வந்து வித்தியாசமான ரெக்டிஃபையர், ஹெச்எஃப் ரெக்டிஃபையர், ஆம்பியர் அதிகமாக இருக்கக்கூடியதாக வரும். இதெல்லாம் இந்த போர்டில் வரக்கூடியது. ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ எப்படி சர்க்யூட் இருக்கும் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். இது ஒரு பவர் சப்ளை போர்டு. பாருங்கள், இந்த இடத்துல கூடிய பவர் சப்ளை. இது ஒரு டூயல் பவர் சப்ளை, 35 வோல்ட் வரக்கூடிய டூயல் பவர் சப்ளை. இது அவைலபிளாக இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 850 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வரும். இந்த டூயல் பவர் சப்ளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாவது அப்ளிகேஷன் இருந்தாலும் 4141 4191 வேறு ஏதாவது மாஸ்பெட், டிரான்சிஸ்டர் பேஸ் எதில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லை. இதுக்கு சப்ளை ஒரு 12 வோல்ட் இருந்தால் போதும். ஏற்கனவே 12 வோல்ட் உங்கள்கிட்ட பவர் சப்ளை இருந்தால் சிம்பிளாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து 850. ஸோ அந்த போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரிவர்ஸில் திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா வோல்ட் அளந்து காமிக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு ப்ளூடூத் மோடில் இருக்குது. நான் வேணால் ஒரு ஸ்ட்ராங் ஒன்று பார்க்கலாம். பேர் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணுறேன். இன்னொரு சாங். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பின் ட்ராப் சைலண்ட். எந்த விதமான நாய்ஸ் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். இந்த சர்க்யூட்டு தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இந்த போர்டு இதுக்கு டூயல் பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். நான் வோல்ட் அளந்து பார்க்கலாம் இதில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு சொல்லி. ஓகேவா? பவர் ஆன் பண்ணிக்கிறேன். டிசி வோல்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வோல்ட் அழுகிறேன். -30 வோல்ட்டு. ஓகே, இதில் +30 வோல்ட். ஓகே, 30 வோல்ட் ஆப்ரேஷனில் இந்த போர்டு ஒர்க் பண்ணும். மினிமம் 30, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 55 வோல்ட் வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணும். ஓகேவா? நல்ல குவாலிட்டி அவுட்புட் இதில் இருக்கும். நிகழ்ச்சியை பார்த்து மகிழ என்ட்ரி பாஸ் அவசியம். ஃப்ரீ என்ட்ரி பாஸ்களை theticket9.com இல் பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். சூரியன் எஃப்எம் பெருமையுடன் வழங்கும் சேலம் கடை வீதி AVR கும்பகோணம் சில்வர் ஷாப் ஜுவல்லர்ஸின் ரிதம் ஸ்வேதா மோகன் லைவ் இன் கான்சர்ட். டைட்டில் ஸ்பான்சர். ஓகே, நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன் பவர் சப்ளை. எப்போது நம்ம பார்த்துருக்க போர்டு வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்த போர்டு இதுதான். 50+50 இந்த போர்டு இருக்குது. ஓகேவா? இந்த போர்டு தென் இப்போ நான் காலையில் காமிச்சேன் உங்களுக்கு ஒரு போர்டு ஒன்று பாரு. இந்த இடத்துல வந்து 45 இதில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இதில் இருக்கும். இந்த போர்டில் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட். இதை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே போர்டுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.